இன்னைக்கு இந்த பரிகாரங்களே நிறைய பேர் பார்க்கும்போது அதை ஒரு கேலி கூத்தாக நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா கண்ணாடியை உடைச்சா சரியாயிருமா, ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா இந்த பக்கம் ஓடுமா அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன அப்படின்னா இவ்வளவு உடச்சி சொல்ல மாட்டாங்க. சூரியன்னா கண்ணாடி, சனினா பனை ஓலை, சூரியன்னா நெருப்பு, சனினா இருட்டு. ஸோ இதையும் அதையும் நாம் இது பண்ணும்போது நாம் அதை செய்யணும் அப்படின்னா இதை ஓப்பனாக பப்ளிக்கில் சொல்ல முடியாது. இன்னொரு ஆள் அவன் எடுத்து செஞ்ச மாதிரி அவன் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ அந்த கிரெடிட் யார் இதுக்கு மூல காரணமோ அவருக்கு போகாமல் போயிடும். அதனால் நிறைய பேர் வெளியில் சொல்ல மாட்டாங்க. பட் என்கேவியில் படித்த நபர்களுக்கும் நெல்லை வசந்தன் ஐயாவை குருவாக ஏற்றுக்கொண்ட நபர்கள் அனைவருக்குமே இந்த விஷயம் தெரியும். அதனால் இதை வாழ்வியல் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நிறைய பண்ணி நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ எனக்கே இந்த மாதிரியான அமைப்பு இயற்கையாகவே இருக்கும். இல்லை நம்ம வேலை பார்க்கும்போதும் இது மாதிரி மேலதிகாரிகளோட பிரச்சனைகள் நிறையா இருந்திருக்கு. வேலையில் திருப்தி இருக்காது முதல்ல. அதுக்கப்புறம் இவங்க செய்யக்கூடிய வேலையில் இவங்களை போட்டு நிறையா வாட்டி வதப்பாங்க. இவங்களுக்கு ஏற்ற ரெமுனரேஷன் இருக்காது, ரெகக்னைசேஷன் இருக்காது, ப்ரொமோஷன் கிடைக்காது. ஏண்டா நாம் இப்படி கஷ்டப்படுறோம் அல்லாலப்படுறோம் அப்படிங்கிற ஒரு குமுறல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சூரியனுக்குடைய தகிப்பு இருக்கும். உடல் ரீதியாக அந்த சூரியனுக்குள்ள அந்த சூடு அவர்கள் இதில் உடலில் இருக்கும்.